ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம தமிழர் பெருவிழா அப்படின்ற 6th ஸ்டாண்டர்டில் இயல் 5 பற்றி பார்க்கலாம். இந்த லெசன் வந்து நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான லெசன். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த லெசனை வந்து கவர் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த லெசனில். நுழையும் முள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உறவுகள் வந்து ஒன்று கூடி கொண்டாடுற விழா வந்து நம்ம மனதுக்கு வந்து மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களிடையே வந்து ஒற்றுமையை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழருடைய நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டக்கூடிய விழாவாக தான் வந்து நம்ம இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விழாக்கள் வந்து நம்மளுடைய பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு வந்து கொண்டு சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை அதாவது பொங்கல் விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள்னு ஜென்ரலாக தான் நுழையும் முள்ள கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எந்த கொஷினும் கேட்க சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் வந்து தமிழருடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையை வந்து கடவுளாக வணங்குறது வந்து நம்ம தமிழரோட மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் வந்து இயற்கையை போற்ற வகையில் தான் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு சிறப்பான பொங்கல் விழா இதுதான் வந்து பொங்கல் விழா. இந்த மாதிரி இது வந்து இயற்கையை வந்து பாராட்டுற ஒரு கொண்டாடுற ஒரு விழா தான் வந்து பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொங்கல் விழாவுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் திருநாள் அப்படின்னு வேறு பெயரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் விழாவிற்கு வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் விழாவுக்கு வேறு பெயர் என்னன்னா தமிழர் திருநாள்னு சொல்கிறாங்க. கதிரவனுக்கு வந்து நன்று கூடி சிறப்பு செய்யும் விழா தான் பொங்கல் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. உழவர்கள் வந்து ஆடி திங்களில் வந்து விதைப்பறான், தை திங்களில் வந்து அறுவடை செய்வாங்க. அப்படி அறுவடை இந்த மாதிரி ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் வந்து அறுவடை செய்கிறதுனால இந்த இதுக்கு வந்து அறுவடை திருவிழா அப்படின்னு பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை அன்னை வந்து பசுமை ஆடை உடுத்தி பல நிற பூக்கள் வந்து சூடி காயும் கனியும் கரும்பும் எங்கே பார்த்தாலும் விளைந்து காய்ச்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3-4 பேராகிராஃப்லேயுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பொங்கல் விழாவுக்கு வந்து 3 சிறப்பு பெயர்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழர் திருநாள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழர் திருவிழா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உழவர் திருநாள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 வேறு பெயர்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃபில். அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உழவர்கள் வந்து இயற்கைக்கு தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் வந்து இந்த மாதிரி பொங்கல் விழாவில் நன்றி தெரிவிக்கிறாங்க. அதனால தான் இந்த விழாவை வந்து தமிழர் திருநாள்னு கூறுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் திருநாள் வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 நாட்கள் வரை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஊரில் வந்து 3 நாள் கொண்டாடலாம், ஒரு சில ஊரில் 4 நாள் கொண்டாடலாம், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கலாம். ஸோ வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் இம்பார்ட்டன்னா பொங்கல் விழாவுக்கு இருக்கிற 3 வேறு பெயர்கள் தான். தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள் அப்படின்ற 3 வேறு பெயர்கள் தான். நெக்ஸ்ட் இப்போ வந்து போகி திருநாள் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது வந்து ஆண்டோர் மொழி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளெல்லாம் நீக்கி தூய்மையாக்கிற ஒரு விழா தான் வந்து போகி பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்கழி மாதத்தோட இறுதி நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்றதுல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை கடவுளை வந்து வணங்கக்கூடிய ஒரு விழாவாக தான் போகி பண்டிகை வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ அதை போகி பண்டிகை வந்து என்ன பேர் வச்சு கொண்டாடியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மழை கடவுளை வந்து வணங்கக்கூடிய நோக்கில் போகி பண்டிகையை வந்து இந்திர விழாவாக கொண்டாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விழாவாகனா இந்திர விழாவாக. இது வந்து கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள், அதாவது பொங்கல் அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி இந்த பேராகிராஃப்லேயும் ஃபுல்லாகவே ஜென்ரலாக தான் சொல்லியிருப்பாங்க. தை மாதத்தோட முதல் நாள் தான் பொங்கல், இது எல்லாமே நமக்கு தெரிந்தது தான். ஸோ இந்த திருநாள் அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா வாசலில் கோலம் போட்டு மாயிலை தோரணம் கட்டி புது பானையில் வந்து புத்தரிசி, வெல்லம், முந்திரி, நெய் இதெல்லாம் சேர்த்து பொங்கலிடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. பொங்கல் என்பதுக்கு வந்து பொங்கி பெருகி வருவது அப்படின்னு பொருள். ஓகேவா? ஸோ பொங்கல் என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கி பெருகி வருவது அப்படின்னு பொருள்.
ஸோ பொங்கல் பொங்கி வருவது போல நம்ம பொங்கல் பொங்கி வரும் வேலையில் என்ன செய்வாங்கன்னா பொங்கலோ பொங்கல் அப்படின்னு வந்து மங்கள ஒலி எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் பொங்கி வருவது போல நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து மகிழ்ச்சி பொங்கி பெருகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் என்ன செய்வாங்கன்னா தலைவாழையிட்டு பொங்கலை வந்து படைப்பாங்க. கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை வந்து நன்றியோடு வணங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்கரை பொங்கலை அனைவரும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வேறு பெயர் என்னன்னா பொங்கி பெருகி வருவது அப்படின்ற பொருள் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம் அப்படின்ற பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தை முதல் நாளை வந்து நம்ம திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தை 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. தை 2வது நாள் வந்து திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மாட்டு பொங்கல், அதை பற்றி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் தானே மாட்டு பொங்கல். ஸோ மாடுகள் வந்து உழவர்களுடைய செல்வமாக மதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாடு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் அப்படின்றது மாடு என்ற சொல்லுக்கு பொருள். ஸோ உழவருக்கு முற்ற துணையாக வந்து மாடு விளங்குது. அதுக்கு நன்றி சொல்கிற ஒரு விழாவாக தான் மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா மாடுகள்லாம் வந்து நீராட்டி அதோட கொம்புகள்லாம் சீவி வண்ணம் பூசி மாடுகளோட கழுத்தில் வந்து மணிலாம் கட்டி பூவு தழை அதெல்லாம் சூட்டி மாட்டுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு நல்லா தூய்மைப்படுத்திட்டு பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வைத்து வந்து வழிபடுவார் அப்படின்னு மாட்டுப்பொங்கல் பற்றி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ வந்து சில ஊர்களில் வந்து மஞ்சு விரட்டு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சு விரட்டுனா ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டு. ஸோ இந்த மஞ்சு விரட்டுக்கு வந்து 3 வேறு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மஞ்சு விரட்டுக்கு வேறு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். இதெல்லாம் வந்து மஞ்சு விரட்டுக்கு வேறு பெயர்கள். இது 3 நோட் பண்ணிக்கோங்க. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டுக்கு வேறு பெயர்கள். நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்வோம்ல ஒரு திருவள்ளுவர் ஆண்டை வந்து எப்படி கணக்கிடுறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது திருவள்ளுவர் வந்து கிறித்து பிறக்கிறதுக்கு 31 ஆண்டுகள் முன்னாடியே பிறந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிமு வந்து கிறித்துக்கு முன்னாடி 31 ஆண்டு வந்து முன்னாடி பிறந்தவர். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இருக்கிற நடைமுறை ஆண்டு கூட 31 வந்து நம்ம கூட்டி கொள்ளணும். ஸோ இப்போ 2018 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 31 கூட்டிக்கிட்டோன்னா 2049. ஸோ இப்போ திருவள்ளுவர் ஆண்டு வந்து என்ன 2018 கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா 2049 அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுலேருந்து இந்த மாதிரி கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு காணும் பொங்கல் அப்படின்றத பற்றி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் வந்து உற்றார் உறவினர்களால் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களோட கண்டு மகிழ்வர். குடும்பத்தினரோடு மகிழ்வுடன் பொழுதை வந்து கழிப்பாங்க. பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சி முதலியவற்றெல்லாம் நடத்துவாங்க. விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்தி வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து பரிசு தருவாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. இதில் எதுவும் கொஷின் கேட்க சான்ஸ் இல்லை. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா தான் பொங்கல் விழாவாக இருக்குது. ஸோ உலகமெங்கும் தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த லெசனில். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அறுவடை திருநாளை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி கொண்டாடுறாங்க. எந்தெந்த மாநிலத்தில் எப்படி எப்படிலாம் கொண்டாடுறாங்கன்றதை பார்க்கலாம். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் எல்லாமே நம்மளுடைய பக்கத்து மாநிலங்கள் இல்லையா. நம்ம வந்து ரெகுலராக சங்கர சதுர்த்தி வந்து கொண்டாடுறது வழக்கம். அதே மாதிரியே வந்து ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் மகர சங்கராந்தி அதாவது சங்கர சதுர்த்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பேர் கொடுத்து கேட்டால் மகர சங்கராந்தி அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாப் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோரி அப்படின்ற பேரில் வந்து கொண்டாடுறாங்க. இப்போ இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ பஞ்சாப் சிங்கு தானே நிறைய லாரிலாம் ஓட்டுவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி பஞ்சாப் அப்படின்ற மாநிலத்துக்கு வந்து லோரி அப்படின்னு கொண்டாடுறாங்க. சும்மா ஷார்ட்டாக ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான். குஜராத், ராஜஸ்தான் அப்படின்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களை உத்தராயன் கொண்டாடுறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குஜராத் ராஜஸ்தானை வந்து ராஜான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
குஜராத் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ குஜராத்தில் காந்திலாம் இருந்தார், இப்போ மோடிலாம் தொகுதி அதுதான். ஸோ இந்த மாதிரி காந்தி மோடி அப்படிலாம் வந்து உத்தரவிட்டாங்க, ராஜா உத்தரவிடுறாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு, ஸோ குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள் வந்து உத்தராயன் அப்படின்றது உத்தரவுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குஜராத் ராஜஸ்தான் மாநிலம் கொடுத்துருந்தாங்கன்னா உத்தராயன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நான் ஷார்ட்டாக ஹிண்ட்டை எப்படிலாம் இந்த லெசன்லேருந்து கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.